விக்ரம் ஃப்ளைட்டில் ஏறுவதற்காக மிகுந்த பதற்றத்தோடு ஏர்போர்ட்டுக்கு ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் தோற்றத்தை பார்த்து அங்கிருந்த CASF செக்யூரிட்டி கார்டு அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை. ஹேய், எங்க போயிட்டு இருக்க நீ? சார், எனக்கு யூஎஸ்க்கு ஃப்ளைட் இருக்கு. நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல ப்ளீஸ் சார். எடு டிக்கெட் எடு. சார், டிக்கெட் உள்ள இருக்க என்னோட மேனேஜர் கிட்ட இருக்கு. ப்ளீஸ் சார். ஏய் போ, அதெல்லாம் உள்ள விட முடியாது இடியட். இது ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட் இல்ல. எவன் வேணாலும் உள்ள போறதுக்கு. போ முதல்ல இங்க இருந்து. கையெடுத்து கும்பிடுறேன். 30 மினிட்ஸ்ல எனக்கு யூஎஸ் ஃப்ளைட் இருக்கு. ப்ளீஸ் சார், டிக்கெட் உள்ள இருக்கு. நீ ஒரு பிச்சைக்காரன். Dress எல்லாம் அழுக்கு, செப்பல் ஃபுல்லா மண்ணு. என்ன சொல்ற? உனக்கு ஃப்ளைட்டா? அரை மணி நேரத்துல, அதுவும் யூஎஸ் போறதுக்கு. டேய், கனவுல கூட உன்னால அங்க ஃப்ளைட்ல போக முடியாது. போ, சரிக்காத போ. நான் உங்க முன்னாடி கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு ஃப்ளைட் இருக்கு. ப்ளீஸ், நான் போகணும் சார். ப்ளீஸ். அப்ப நீங்க எந்த போக மாட்டல? ப்ளீஸ் சார், நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார். ப்ளீஸ் போடா சார். உன்னை நான் அடிச்சு கொன்னுடு வேண்டாம், புரியுதா? ஓய் விக்ரம். அது விக்ரமின் மனைவி சுரபி. அவள் சிட்டியின் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவள் தன் கணவன் விக்ரம் CASF செக்யூரிட்டி கார்டு தள்ளிவிட்டதை பார்த்தாள். விக்ரமும் சுரபியும் பெயருக்குத்தான் கணவன் மனைவி. ஏனென்றால் சுரபி தாத்தாவின் கட்டாயத்தினால் இந்த திருமணம் நடந்தது. அதன் பிறகு விக்ரம் சுரபி வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாக ஒரு வேலைக்காரனைப் போல நாயை விட மோசமாக வாழ்ந்து வருகிறார். மிஸ்டர் லோக்கல், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு தெரியும் தானே, இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்வெஸ்டர்ஸ் வர போறாங்க. நான் உங்களை வெல்கம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன். இந்த இடத்துல எந்த டிராமாவும் நடக்கக்கூடாது. இங்க நீ எதுக்காக வந்தியோ அது அப்படியே விட்டுட்டு போங்க. இருந்து சீக்கிரம் கிளம்பு. சுரபி, எமர்ஜென்சியா நான் அமெரிக்கா போகணும். கையில டிக்கெட் இல்லாம உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். ஹவ் டேர் யூ! முதல்ல வெளியே வந்தா என் கையை பிடிச்சி பேசுற வேலை வச்சுக்காத. அமெரிக்கா போறியா நீ? எனக்கு அமெரிக்காவோட ஸ்பெல்லிங் ஒரே ஒரு தடவை சொல்லிடு. அமெரிக்காவுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் எதுக்கு அமெரிக்கா டிக்கெட் போட்டு தரணும்? விக்ரம் பிளாட்ஃபார்மில் தள்ளுவண்டி வைத்து சுண்டல் வியாபாரம் செய்து வருகிறான். இவனுக்கு அமெரிக்காவில் என்ன விலை இருக்க போகிறது? வாயை மூடிட்டு இங்கிருந்து போய் நான் கூட்டிட்டு வர இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வை. வேற எந்த கோல்மால் வேலையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுக்கோ. இப்ப வெளிநாட்டுக்கு போறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கல. வீட்டை விட்டு வெளியே போக முடியாத மாதிரி நீ யோசிச்சு பார்க்காத அளவுக்கு உன்னை வீட்டுக்குள்ளேயே அடக்கி உடக்கி வச்சிருவேன். ஜாகிரதையா இருந்துக்கோ ப்ளீஸ். ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். சுரபி, உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். அப்போது சுரபியின் பிசினஸ் பார்ட்னரான சந்துரு அங்கு வந்தான். சுரபியிடம் பேசினான். ஹே, இந்த மாதிரி பிச்சைக்காரங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு? 50 ரூபாய் தூக்கி போட்டு துரத்து. நீ தேவையில்லாம தலையிடாத. நான் என் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது. இவன் என்ன சொல்றான் சுரபி? இவன் உன் ஹஸ்பண்டா? சந்துரு இந்த கேள்வியை கேட்டவுடன் சுரபி அதிர்ச்சியால் அமைதியாக நின்றாள். அதன் பின் சிரித்துக் கொண்டே பேசினாள். கம் ஆன் சந்துரு, சீரியஸ்லி லுக் அட் ஹிம். இவனுக்காக சந்தேகப்படுறியா? இவன் ஹாப்பியரன்ஸ பாரு. இந்த ஆள் கூட நிக்கிறதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. நீ நினைச்சு பாரு, இவெல்லாம் என் ஹஸ்பண்டா? பிச்சை கேட்டு வந்தான் சந்துரு. ஒன்னு பிச்சை போடு, இல்லைன்னா இங்க இருந்து துரத்து. ஏன்னா இந்த ஆளு என்னோட ஹஸ்பண்டா இருக்கவே முடியாது. முதலில் சுரபியை விக்ரம் சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தான். அவன் அம்மாவிற்காக அந்த ஹாஸ்பிட்டல் சென்றிருந்தான். ஒரு பணக்கார பெண் அவளுக்கான மற்ற வேலைகளை விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த கேன்சர் பேஷண்ட்டுகளிடம் கிஃப்ட் கொடுத்து கொண்டிருந்தாள். அவள் மிகுந்த அன்போடும் கருணையோடும் கிஃப்ட் கொடுத்தாள். அந்த கேன்சர் பேஷண்ட்டுகளும் அவர்கள் அன்பை அவளிடம் வெளிப்படுத்தினர். இந்த விஷயத்தை பார்த்ததிலிருந்து விக்ரம் சுரபியிடம் தன் மனதை இழந்தான். அப்போதிலிருந்தே விக்ரம் சுரபியை காதலிக்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்தவன் தான் தன் கணவனாக போகிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை. பிச்சைக்காரன் நாய் நீ. நான் உன்னை அடிச்சு மூஞ்செல்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை எங்கிருந்து போ. விக்ரம் தன் நிலைமை நினைத்து அவன் தன் மனதுக்குள் அழுதான். அவன் அங்கிருந்து வெளியில் செல்வதற்கு முன் ஏர்போர்ட் வாசலில் ஒரு பிளாக் கலர் கார் வந்து நின்றது. அதிலிருந்து சிட்டியின் பெரிய பிசினஸ் மேனான நிதின் வர்மா வந்து இறங்கினார். உடனே அவர் பார்வை விக்ரமின் மேல் பட்டது. விக்ரமை பார்த்து கொண்டே வந்தவர் அவனிடம் பேசினார். மிஸ்டர் விக்ரம், நீங்க சார், உங்களுக்கு எனக்கு தெரியுதா? நிதின் வர்மாவை யாருக்கு தான் தெரியாது. சுரபி அவரை பார்த்தவுடன் கண்டுபிடித்து விட்டாள்.
அவர் விக்ரமுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சுரபியும் சந்துருவும் அதிர்ச்சி அடைந்தனர். மிஸ்டர் நிதின் வர்மாவை இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரியும்? அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிதின் வர்மா 5000 crores ப்ராப்பர்ட்டிக்காக தான் இங்க வந்தாரு. ஆனா அந்த உதவாக்கரை கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்காரு? ஐம் ஷூர் அவரோட டிரைவரா இருப்பான். ஹலோ, நீங்க சீக்கிரம் வாங்க, இமீடியட்லி. மிஸ்டர் நிதின் வர்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஏர்போர்ட்ல என்டர் ஆயிட்டான். ஆனா நம்பர் 3க்குள் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு ஆண் வந்தான். அவனை இடித்து இருவரும் கீழே விழுந்தனர். சார் நீங்கள் ஓகே தானே? அறிவிருக்கா? ஏர்போர்ட் அது இது ஒன்றும் பார்க்கல, புரியுதா? இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்களை உள்ள யார் விட்டது? சாரி சார், அவசரத்தில் வந்ததால தெரியாமல் அடிச்சிட்டேன். எனக்கு ஃப்ளைட் போயிடும், நான் போய் ஆகணும். சாரி. ஏய் ஸ்டே, என்னை இடிச்சிட்டு ஃப்ளைட்டில் என்ன? இந்த ஏர்போர்ட்லேருந்து 2 மினிட்ஸில் தூக்கிடுவேன், புரியுதா? உனக்கு தெரியல நீ யாரை இடிச்சிருக்க சார். புரியுதா? எங்களோட எம்டியை இடிச்சிருக்க. உனக்கு இவர் யாருன்னு தெரியல. இவர் பிரைம் ஏர்லைன்ஸோட எம்டி. சார் என் ஃப்ளைட் கூட பிரைம் ஏர்லைன்ஸோடது தான். ப்ளீஸ், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் என்னை விட்டுருங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ் சார். எமர்ஜென்சி? கிவ் மீ. சார் என் டிக்கெட். ஏய், நான் பார்க்குறேன் உன்ன மாதிரி ஒரு லோக்கல் எப்படி என் ஏர்லைன்ஸில் போகிறேன். ப்ளீஸ் சார், என் புரியுதா? டிக்கெட். போட சார் ப்ளீஸ் சார், கீழே அவன்கிட்ட என் டிக்கெட். ஓ சார் சார், என் டிக்கெட்டை கொடுங்க. நீடா விட்டுறாதீங்க அவனை. என்ன கொடுங்க. ஸ்டே இது, புரியுதா? ஏய், அவன் டிக்கெட்டை கை. You better watch it, okay? How dare you! என்ன தைரியம் இருந்தால் என் டிக்கெட்டை கிழிச்சிருப்பேன். ஒரே ஒரு ஏர்லைனுக்கு எம்டியாக இருந்துக்கிட்டு ரொம்ப பெரிய ஆள் நினைப்போ. 10 நிமிஷம், அடுத்த 10 நிமிஷத்தில் உன்னை கீழே தள்ளுறேன். பார்க்குறியா? 10 நிமிஷத்தில் என்ன கீழே தள்ளுறானா? அவ்வளோதானே சேலஞ்சு? சரி, நான் இங்கே இருக்கேன், பார்க்குறேன் நீ என்ன பண்ணுற.
இரு. பார்க்குறேன், நிறைய பேர்த்த பார்த்தாச்சு. ஹலோ, நான் சொல்றத கேளு. விக்ரம் மாஸ்டர் பேசுறேன். அன்பான வாடிக்கையாளர்களுக்கு சற்று முன் கிளம்பிய பிரைம் ஏர்லைன் சேவை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது. அந்த காரணத்தினால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு மிகவும் வருந்துகிறோம். அனைத்து என்னது? பயணிகளும் மன்னிக்கவும். ஹே மிஸ்டர், ஹலோ, அத்தாரிட்டி அத்தாரிட்டி அத்தாரிட்டி, நான் எந்த பெர்மிஷன் ஆர் நோட்டீஸும் கொடுக்கல. எப்படி இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது? சார் அது மேலிடத்துல இருந்து வந்த இமிடியேட் ஆர்டர். ஆர்டர்? உங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க சார். வாட்? பிரைம் ஏர்லைன்ஸை பேன் பண்ணிட்டாங்க. நீங்க எதுனாலும் அங்க பேசிக்கோங்க. ஹலோ ஹலோ, நான் சொன்னேன்ல, 10 நிமிஷத்தில் உன்னை ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன்னா உன்னோட ஏர்லைனை பேன் பண்ணிட்டேன். சடனாக நடந்துருச்சா? ஆனா நீ ஒரு சாதாரண ஆள் தானே. நீ எப்படி இதெல்லாம் பண்ண? ஆ? நான் ஒரு crorepati ஆள். என்கிட்ட பவர் இருக்கு. என்னோட ஏர்லைன்ஸை பேன் பண்றதுக்கு பிரைமரி சோர்ஸோட நிறைய ஆர்டர் தேவைப்படும். ஆனா எதுவுமே இல்லாம ஒரு கால் பண்ணி எப்படி? இப்போ வர 3 ஏர்லைன் பேன் ஆயிடுச்சு. இந்தியாவில் ஃப்ராடு பண்ணி ஸ்விஸ் பேங்க்ல பணம் போட்டிருக்கேல்ல, ஞாபகம் இருக்கா? ஏய், அதுக்காக உன்னை ஜெயிலில் போட்டிருக்கணும். ஆனால் நான் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன். அதான் உன்னை இதோட விடுறேன். இல்லை உன் கையில் திருவோடு கொடுத்து பிச்சை எடுக்க வச்சிருவோண்டா. சார், நீங்க அர்ஜென்ட்டா யூஎஸ்க்கு போயே ஆகணும். நான் உங்களுக்கு பிரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம இப்போ கிளம்பணும். எஸ் சார். பிரைவேட் ஜெட்? அப்படின்னா இவன் ஒரு சாதாரண ஆள் இல்ல. இவன் பெரிய பணக்காரன், ஒரு பவர்ஃபுல்லான ஆள். நில்லு. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சாரி, மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. ஹானஸ்ட்லி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உடனே உங்களுக்கு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் forgive me சார். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது சார். இப்போ ஏர்லைனே இல்லையே, தப்பு எப்படி நடக்கும்? சார், Good morning, sir. குட் மார்னிங். Sir, bag please. இட்ஸ் ஆல் ரைட். Sir, please give me. I will keep it. யா, தேங்க்யூ. அப்போது யூஎஸ்ல இருந்து ஒரு கால் வந்தது. ஹலோ. விக்ரம் சார், நீங்க யூஎஸ் வரதுக்கு எந்த அவசியமும் இல்லை. பிளட் டோனர் கிடைச்சிட்டாங்க. பெரிய ஐயா இப்ப சேஃப் ஆயிட்டாரு. நாங்க எல்லாரும் நாளைக்கு இந்தியா வரோம். தேங்க் காட். நான் ரொம்ப பயந்துட்டேன். கீப் மீ போஸ்டட், ஓகே? ஓகே. மிஸ்டர் லோக்கல் விக்ரம்.